இருக்கு. அந்த கோவம் சமூகத்து மேலாம் கோவம் கிடையாது. சமூகத்து மேல கோவப்பட்டா நீங்க இவ்வளோ ட்ராவல்லாம் பண்ண முடியாது. கிடையாதா? அதாவது நீ மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சமூகம் வந்து எது நிகழ்த்தாது, சமூகம் உங்களை தண்டிக்காது, ஒன்றும் செய்யாது. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக வந்து சமூகத்தின் மீது கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ப வரல. அதை எப்படி டேர்ம் அந்த பண்ணுறது? சமூகத்தில் நானும் அங்கம் தானே. அதை எப்படி டேர்ம் பண்ணுறதுன்னா, இங்கே வந்து ஒவ்வொரு வரையறைகள் இருக்குல்ல, நீங்கள் அதை தாண்டினவங்களும் இருக்காங்க, அது இல்லாதவங்களும் இருக்காங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டாதவங்க இருக்காங்க. டோட்டலி சமூகம் இங்கே வரையறை அதுக்கு போதுமானதாக இருக்காது. அதுக்குள்ளே தான் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, அதுக்குள்ளே தான் என் காதல் இருக்குது, அதுக்குள்ளே தான் என் நண்பர்கள் இருக்காங்க, ஓகே. அதுக்குள்ளே தான் என்னோட ஆசிரியர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருக்காங்க. டோட்டலி சமூகத்தின் மீது ஒருத்தன் கோவம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. சமுதாயத்தில் இருக்கிற சில கோட்பாடுகள் மேல ஒரு கோவம். நீங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது தானே. ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி அடக்குமுறையும், எவ்ரி சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே யாரோ